الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب من كان مختالا فخورا. وقال رسول الله صلى الله عليه وسلم ولا يدخل الجنة أحد في قلبه مثقال حبة خردل من كبرياء. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை ஒழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅு தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் மக்களுக்கு செய்யும் எச்சரிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்று எல்லை மீறாமல் இருப்பது, வரம்பு மீறாமல் இருப்பது. அது எந்த விஷயத்திலும் சரி. அதிகப்படியான மமதை அல்லது அசாத்தியமான அசட்டுத்தனமான துணிச்சல் ஆகிய இரண்டு குணங்கள் மனிதனை எல்லை மீற வைக்கின்றன. என்னை உங்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற அகம்பாவம் கொண்ட மனிதர்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்திலும் பொது விஷயத்திலும் அடுத்த நாட்டினுடைய இறையாண்மை கொள்கை கோட்பாடுகளுடைய விஷயத்திலும் மூக்கை நுழைப்பதை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். அதற்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம், தன்னை வல்லரசு நாடு என்று சொல்லி பெருமை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா. என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, என்னை நெருங்கவும் முடியாது, நான் சொல்வதைத்தான் மற்ற நாடுகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாட்டினுடைய விஷயத்திலே தலையிடுவது அகங்காரத்தினுடைய உச்சபட்சம், அதிகார மமதையினுடைய உச்சபட்சம். இன்றைக்கு சர்வதேச அளவில் பல நாடுகளில் கட்டுப்பாடான விலை, கட்டுப்பாடு இல்லாத விலைவாசி உயர்வும், இயற்கை எரிவாயு தட்டுப்பாடும், பெட்ரோல் டீசல் விலையினுடைய கடுமையான விலை உயர்வும் தட்டுப்பாடும், இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாட்டினுடைய எல்லை மீறக்கூடிய, எல்லை கடந்து செயல்படக்கூடிய ஒரு சர்வாதிகாரமான போக்கு. அன்பான பெருமக்களே, நாம் எல்லாம் ஒன்றை விளங்க வேண்டும். வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது சாலை விதிகளை மீறாமல் என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற ஒரு அகம்பாவத்திலே வாலிபர்கள் பயணம் செய்கின்ற பொழுது அங்கே விபத்துகள் ஏற்படுவது சகஜம். சாலை விதிகளை பின்பற்றாமல் நாம் பிரயாணம் செய்கின்ற பொழுது அங்கு எதிர்பாராத விதமான விபத்துகள் ஏற்படுவது என்பது
சகஜம். அதன் அடிப்படையில் எல்லை மீறுகின்ற பொழுது ஒரு விஷயம் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாட்டை மீறுகின்ற பொழுது அது எந்த விஷயத்திலும் செயல்பட்டாலும் அது சரியான போக்காக இருக்காது. அது எங்கோ போய் நம்மை சேர்த்து விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, எல்லை மீறி செல்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான், ஒரு கட்டத்தில் மிக கடுமையாக, அதே நேரத்தில் மிக எளிமையாக அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான். இப்படியெல்லாம் நடக்குமா என்று நாம் எல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் சர்வசாதாரணமான முறையிலே அல்லாஹ் எல்லை மீறுபவர்களை, வரம்பு மீறுபவர்களை தடம் தெரியாமல் அழித்து விடுவான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறது, அது மிக கடுமையானது. நம்ம எல்லாம் நினைத்து கொண்டிருப்போம், நம்மை அல்லாஹ் பார்க்கவில்லை, நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அது அப்படியல்ல, அல்லாஹ் நம்மை விட்டு பிடிக்கிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை விட்டு பிடிக்கிறான் என்று அர்த்தம். இதற்காக சிறந்த ஒரு உதாரணம் ஃபிரௌனுடைய உதாரணம். ஃபிரௌன் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளிலே, கடமைகளிலே அவ்வளவு வரம்புகளை மீறினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்திய 10 அத்தாட்சிகளை பயங்கரமாக எல்லை மீறினான். அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தான். ஃபிரௌன் வழிபடுவார் என்று வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருந்தான். ஃபிரௌன் வழிபட்டதாக தெரியவில்லை. கடைசியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய பனூ இஸ்ரவேலர்களையும் நைல் நதியிலே அல்லாஹ் பிளந்து, செங்கடலை பிளந்து அவர்களை கடலுக்கு அழைத்து சென்ற பொழுது வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல்-பஹர, பனூ இஸ்ரவேலர்களை செங்கடல் பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. கடல் பிளந்து அவர்களை நாம் பாதுகாப்பாக அக்கறையிலே அவர்களை சேர்த்த பொழுது ஃபிரௌன் விளங்கி இருக்க வேண்டும், இந்த நிகழ்வு இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று விளங்கி கடலுக்குள்ள காலடி எடுத்து வைக்காமல் இருந்திருந்தால் அவன் பாதுகாக்கப்பட்டிருப்பான். ஆனாலும் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்னுடைய கைகளை விட்டு மூசாவும் அவர்களுடைய கூட்டத்தாரும் தப்பித்து விட்டார்களே, விடக்கூடாது, எப்படியாவது உள்ள போயாவது அவங்க அழிச்சோன்னு நினைச்சு உள்ள காலடி எடுத்து வைத்தால் நாம் எல்லாம் விளங்க வேண்டும். கடல் பிளப்பது என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. மறுபடியும் கடல் ஒன்று சேருவது என்பது எளிதானது. அல்லாஹ் ஃபிரௌனுடைய மரணத்தை கடலுக்குள் வைத்திருந்தான். உள்ள காலடி எடுத்து வைத்த உடனேயே கடல் மூழ்கியது. ஃபிரௌனுடைய அழிவுக்கு காரணம் வரம்பு மீறுதல். அசாத்தியமான, அசட்டுத்தனமான துணிச்சல், எல்லை மீறி சென்றான். ஃபிரௌனுடைய மரணத்தை அல்லாஹ் அற்ப நொடிகளில், ஒரு சில வினாடிகளில் அல்லாஹ் முடித்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பான பெருமக்களே, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை, அவனுடைய எல்லையை வரம்பு மீறி விடக்கூடாது. வரம்பு மீறுதல் என்பது 3 வகை. அன்பான பெருமக்களே, வரம்பு மீறுதல் என்பது 3 வகை. ஒன்று, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எல்லை மீறுவது, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எல்லை மீறுவது. இரண்டாவது, தன்னுடைய சொந்த விஷயத்திலே எல்லை மீறுவது, என்னுடைய விஷயத்திலே எல்லை மீறுவது. மூன்றாவது, அடுத்தவர்களுடைய விஷயத்திலே எல்லை மீறுவது. குர்ஆன் பல இடங்களில் எல்லை மீறுதல் குறித்து அவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறது. எல்லை மீறுதல் குறித்து குர்ஆன் அவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறது. போரினுடைய விஷயத்திலும் கூட, போர்க்களத்திலும் எல்லை மீறக்கூடாது என்பதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. வலா தஅத்தது, நீங்கள் போர் செய்வதாக இருந்தாலும் கூட, வலா தஅத்தது, நீங்கள் வரம்பு மீறி விட வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன், அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை விரும்புவதில்லை என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். பொதுவாக போரிலே எல்லை மீறுவது என்பது சாதாரணம். நம்ம எல்லாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அல்லவா போரினுடைய அந்த சூழ்நிலையிலே. எல்லை மீறுவது என்பது போர்க்களத்திலே சர்வசாதாரணமாக இருந்தாலும் கூட இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது, போர்க்களத்தில்
விஷயத்திலும் கூட எல்லை மீறுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. 3 விஷயங்களிலே எல்லை மீறுவது கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எல்லை மீறுவது கூடாது. இரண்டாவது, என்னுடைய சொந்த விஷயத்திலே எல்லை மீறுவது கூடாது. மூன்றாவது, அடுத்தவர்களுடைய விஷயத்திலே எல்லை மீறுவது கூடாது. முதல்ல அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எல்லை மீறுதுன்னா என்ன நாம் விளங்கணும். அன்பான பெருமக்களே, நாம் செய்கின்ற செயல்பாடுகள் அல்லாஹ்விற்கு மாற்றமாக இருந்தால் அதனால அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போவது கிடையாது. அல்லாஹ்வுடைய எந்த சக்தியும் குறைந்து விட போவதும் கிடையாது. நாம் நல்லபடியாக நடந்து கொண்டாலும், நாம் வழிகிட்ட முறையில் நடந்து கொண்டாலும் அல்லாஹ்விற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. பாதிப்புகள் நமக்குத்தான் ஏற்படும். எனவே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே ஒரு முஸ்லிம் எல்லை மீறி நடந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறார். எல்லாவற்றையும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ற அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, அல்லாஹ்ட்ட கேட்கிறதா இருந்தா கூட பணிவை வெளிப்படுத்தித்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். பணிவை வெளிப்படுத்தித்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நம்மை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக சரண்டர் ஆகிவிட வேண்டும். யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பது உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. என்னுடைய தேவைகளை, சர்வ தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி உன்னிடத்தில் அன்றி வேறு யாரிடத்திலும் இல்லை என்ற நம்முடைய அடிமைத்தனத்தை, அபுதியத்தை, பணிவை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்தித்தான் துஆ செய்ய வேண்டுமே தவிர அங்கே கூட நான் கேட்டால் அல்லாஹ் கொடுத்தே ஆகணும் என்ற அந்த அகம்பாவத்தில் கேட்கக்கூடாது. அதே போல நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், அல்லாஹ் எனக்கு தரவே மாட்டேங்கிறான் என்ற அந்த எண்ணத்திலும் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடாது. ஏன் அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிற அந்த மமதையும் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரம்பு மீறாமல் செயல்படுவது. நம்முடைய வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே கூட மார்க்கம் ஒரு எல்லையை வகுத்திருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி செயல்பட்டால் அதுவும் கூட வரம்பு மீறுதலில் கட்டுப்படும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி தினமும் நோன்பு வைக்கிறாங்க. தொடர்படியாக நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையும் அதுதான். அதற்காக நாம் நபியோடு போட்டி போட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நோன்பு வைத்ததாக வரலாறுகளில் இருக்கிறது. அதை பார்த்து அந்த சஹாபி தானும் தொடர்ந்து நோன்பு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுடைய விஷயம் எனக்கு கேள்விப்பட்டேன், தினமும் நோன்பு வைக்கிறீங்களே, அப்படி நோன்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது, உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இபாதத்துகளுடைய விஷயத்திலே கூட நோன்பு வைப்பது எவ்வளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். அந்த நோன்பு வைப்பதில் கூட மார்க்கம் ஒரு எல்லையை நிர்மாணம் செய்திருக்கிறது. ஃபரலான நோன்பு ரமலான்ல மட்டும்தான் வைக்கணும். ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை நாட்கள் 3 நாட்கள் மட்டும்தான் நோன்பு வைக்கணும். அதை தாண்டி ஏதோ ஒரு நேர்ச்சை செய்தால் அதற்கு நோன்பு வைக்கலாம். ஆக தொடர்படியாக நோன்பு வைப்பதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே கூட எல்லை மீறுவதை மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எல்லை மீறுதல், இது கூடாது. இரண்டாவது, தன்னுடைய விஷயத்திலே எல்லை மீறுதல். என்னுடைய விஷயத்திலே எனக்கு மார்க்கம் என்ன நிர்ணயம் செய்திருக்கிறதோ அந்த விஷயத்திலே எல்லை மீறுவதும் கூட கூடாது. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். தன்னுடைய ஒரு மனைவியினுடைய பேச்சை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமே தேன் சாப்பிட மாட்டேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்சாங்க. வாட வருது, உங்களுடைய வாயிலிருந்து வாட வருதுன்னு ஒரு மனைவி சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமே நான் தேனை தொட மாட்டேன்னு சொன்னவனே அல்லாஹ் உடனடியாக வஹி அறிவித்தான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா
அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்லாத அஸ்வாஜிக், உங்க மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை ஹராமாக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு நபியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியதை ஹராமாக ஆக்குவதற்கு உரிமை கிடையாது. இதே ஆயத் நமக்கும் பொருந்தும். அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத், அல்லாஹ் உங்களுக்கு எதுவெல்லாம் ஹலாலாக ஆக்கி இருக்கிறானோ அதை அத்துணையும் சாப்பிடுங்க. வலா துஹரிம், அதை நீங்களாக ஹராமாக்க வேண்டாம். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. எனவே அல்லாஹ் ஹலாலாக்கியதை கூட நாம் நம்முடைய சுய தேவையின் அடிப்படையிலே அதை ஹராமாக்குவதும் கூட நமக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே நம்முடைய எண் சார்ந்த விஷயத்திலும் கூட வரம்பு மீறுவதை அல்லாஹ் வன்மையாக தண்டிக்கிறான். மூன்றாவது, அடுத்தவர்களுடைய விஷயத்திலே வரம்பு மீறுவது. இன்னைக்கு அதைத்தான் நம்ம சர்வசாதாரணமாக செய்கின்றோம். இன்றைக்கு பரவலாக உலகம் முழுக்க அடுத்தவர்களுடைய விஷயத்திலே தலையீடு செய்வது, அதிலும் குறிப்பாக தன்னை ஒரு வல்லரசு நாடாக என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அடுத்த நாட்டினுடைய விஷயத்திலே தானாக சென்று அவருடைய விஷயத்திலே மூக்கை நுழைப்பது. நான் அவர்களுடைய நாட்டினுடைய உச்சபட்ச தலைவராக ஆகுவதை அந்த மக்கள் விரும்புகிறார்கள் என்று தனக்குத்தானே ஒரு பட்டம் வைத்துக் கொண்டு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபர். கியூபா ஒரு அழகான நாடாக இருக்கிறது, அதை ஏன் நாடோட சேருவது எனக்கு விருப்பமா இருக்குது, ஆசையா இருக்கு. இங்கிருந்து அடுத்த நாட்டினுடைய ஒரு இறையாண்மையை தகர்க்கக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு சர்வதேச அளவிலே ஒரு நாடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அணு ஆயுதம் என்பது அது என்னுடைய நாட்டுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது, வேறு எந்த நாடும் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்ற அந்த ஒரு குறுகிய ஒரு சர்வாதிகார எண்ணத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நாடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய செயல்பாட்டின் காரணமாக சர்வதேச அளவிலே நம்மெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாம் எல்லாம் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ஆணவத்திலே ஆடிய எந்த மனிதனும் உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆணவத்திலே ஆடிய எந்த மனிதனும் உலக வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடித்ததாக வரலாறு கிடையாது. என்னை விட இந்த உலகத்தில் யாரும் பலசாலி இல்லை என்ற ஒரு கூட்டம் சொன்னது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆது என்ற ஒரு கூட்டம், அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பயில்வான்கள் என்று அவர்களுக்குள்ளாகவே பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் அப்படித்தான் அந்த கூட்டத்தை படைத்திருந்தான். மிகப்பெரிய ஒரு உடல்வாகை கொண்டவர்கள், மலையவே குடைந்து வீடுகளாக தயாரித்து மலைகளுக்குள்ளாக வாழ்ந்தவர்கள் ஆது சமுதாயத்தவர்கள், மிக திடகாத்திரமான உடல் அமைப்பை கொண்டவர்கள். அந்த ஆது சமூகத்தவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிக்கு மாற்றம் செய்த பொழுது அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இறக்கினான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ தமானியத அய்யாம். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வேதனை இறக்கினான் என்று சொன்னால் 7 இரவுகள் 8 பகல் தொடர்படியாக அல்லாஹ் சூறாவளி காற்றை அல்லாஹ் இறக்கினான். தன்னை அவர்கள் மிக ஜடகாத்திரமான உடலமைப்பு கொண்டவர்கள், மலை போன்ற உடலமைப்பு கொண்டவர்கள் பெருமையாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உடலை எப்படி ஆக்கினான் என்று சொன்னால், வேறொருந்த மரம் போல். ஒரு மரம் வேரோடு எப்படி சாய்ந்தால் ஒண்ணுமே ஆகாம அப்படி மரம் அப்படி உழுந்து கிடக்கும். அப்படி அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை கொடுத்தான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ தமானியத அய்யாம். 7 இரவு 8 பகல் தொடர்ந்து வீசக்கூடிய சூறாவளி காற்றின் மூலமாக அல்லாஹ் அவர்களை அழித்தான். அவருடைய வீடெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. அல்லாஹ் அவர்கள் உடல்களை மாத்திரம் அளித்தான். வேரோடு சாய்ந்த மரம் போல அவர்கள் உயிரில்லாத உடல்களாக பூமியில இருந்தார் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை. எனவே அன்பான பெருமக்களை, பணத்தை வைத்து அகங்காரப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதாரணம் காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வந்த காரூன், இடத்திலே அவ்வளவு செல்வம் இருக்கிறது,
செல்வத்தை வைத்து அகங்காரமாக நடந்தான், அல்லாஹ் அவனுடைய மாளிகையோடு சேர்த்து அவனையும் அல்லாஹ் பூமிக்குள்ள புதைச்சான். எனவே மமதையாக செயல்படுகின்ற பொழுது என்னை யாரும் நெருங்க முடியாது, என்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்ற அந்த அகம்பாவம் ஒரு மனிதத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு நிமிடம் போதாது. எனவே அன்பான பெருமக்களே, பதட்டமான இந்த சூழ்நிலையிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் இப்படி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், சர்வதேச அளவிலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பிரச்சனையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியை கொடு. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நிம்மதியை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவர்களுடைய எந்த நாடு அகங்காரத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நல்லோர்களுடைய கைகளிலே மன அமைதியும் சமய நல்லிணக்கத்தையும் பேணக்கூடிய நல்லவர்களுடைய கைகளிலே ஆட்சியை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி சர்வதேச அளவிலே மனிதர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. போரை நிறுத்தி அல்லாஹ் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் சுமூகமான உறவை ஏற்படுத்தி எல்லா நாட்டவர்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு இயற்கை எரிவாயுவையும் பெட்ரோல் டீசல் போன்ற அந்த மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சரிவர நிவர்த்தி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து தொழாத